அட்ரா 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 சம்பவம் இருக்குது மக்களே. இன்றைக்கும் நாளைக்கும் சும்மா சம்பவம் சிறப்பாக இருக்குது. வெல்கம் டு மணி ஜிஎஸ் கைஸ். வந்து விட என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் நடக்க இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான், டீட்டெயில் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு டைட்டில் பார்த்தா சௌந்தர்யாவுக்கு கைத்தட்டல் சும்மா தெரிக்குதே ப்ரோன்னு போட்டிருக்கீங்க. சௌந்தர்யாவுக்கு சும்மா அனல் பறக்குது மக்களே. இன்றைக்கி கிளாப்ஸு சும்மா பறக்கும், விசில்ஸு. ஏன்னா உள்ளே போயிருக்கிறது எல்லாமே சௌந்தர்யா ஃபேன்ஸாக இருந்தால் என்ன பண்ண ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா. சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான மாஸ் மக்களே. அப்புறம் பவித்ரா அவர்களுக்கும் வந்துட்டு சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு அந்த முத்துக்குமரன் ரோஸ்ட்லேயே வந்துட்டு நிறையா மேட்ரு வந்துட்டு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அந்த போர்டை எட்டி லைக் வந்துட்டு கீழே எடுத்து போட்டாங்க இல்லையா, அதை வந்து திருப்பியும் நம்ம முத்துக்குமரன் எடுத்து வச்சது வந்துட்டு அந்த விஷயத்தில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. பவித்ராவுக்கு வந்துட்டு பயங்கர கைத்தட்டல், நல்ல கைத்தட்டல் இருந்திருக்கு. ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, விஜேஸ் அவர்கள் வந்துட்டு கேட்குறார், வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்கள் கம்மியாக ஆக உங்களுக்கு வந்துட்டு இது கஷ்டமாக இருக்கா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய வீடு இது பண்ணுறதுக்கு. ஒரு சில விஷயங்கள் தான் சார் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் அவர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது. ப்ரோமோ 3 இது வந்திருக்கு, ப்ரோமோ 4 வந்திருக்குன்றங்களே. ஸோ வந்துட்டு இதை சொல்லியிருக்காரு. சொன்னோடனே வந்துட்டு அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆட்கள் குறைஞ்சா ஓகே தானே அப்படின்ட்டு கார்டு எடுக்கிறார் நம்ம தலைவர் மாசா. வந்துட்டு விஜேஸ் அவர்கள் எவிக்ஷன் கார்டு எடுக்கிறாப்புல. எடுத்துகிட்டு யார் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீன்னு கேட்கும்போது நம்ம விஷாலா அவர்கள் வந்துட்டு அருண் போகக்கூடாதுன்றாரு. நம்ம அப்புறம் வந்துட்டு அருண் அவர்கள் வந்துட்டு விஷால் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ராணுவும் போகக்கூடாதுன்றாரு. சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு பவித்ரா வந்துட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. சௌந்தர்யா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா வந்து நாமினேஷனில் இல்லை, ஏமா இவ்வளோ ஆச்சரியப்படுற, ரொம்ப பதட்டப்படுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அடுத்த வாரம் தான் மக்களே ரியல் கேம்ன்றது ஆரம்பிக்க போகுது. ஏன் ப்ரோ அடுத்த வாரம் ரியல் கேம்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது மக்களே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன நடக்க போகுதுன்றது ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை வந்து நான் உங்களுக்கு சின்ன இன்ட்டு மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு எவிக்டான கண்டஸ்டன்ஸ்லாம் வர போகிறாங்க லைக் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ வேறு மாதிரி இருக்க போது. பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறா, யார் வந்துட்டு ஆல்ரெடி கண்டஸ்டன்ஸ் இருந்தாலே வந்துட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஓல்டு கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே வந்தால் சிறப்பான சம்பவம் இருக்க போகுது மக்களே, சும்மா தெரிக்க விட போகுது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருங்க. ஏன்னா இது உங்கள் எபிசோட் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா சௌந்தர்யா ஏஞ்சா கைத்தட்டல், உக்காந்தா கைத்தட்டல், பேசினா கைத்தட்டல், எல்லாத்துக்குமே கைத்தட்டல் தான். சும்மா அடி விசில் பறக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிடிஎஃப் வின்னர் என்ன தான் ப்ரோ, இந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்காதீங்க ப்ரோ, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வைக்காதீங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிடிஎஃப் வின்னர் சண்டே எபிசோடில் தாங்க தெரியும். இப்போ தான் ஷூட் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. சண்டே எபிசோடுக்கானது, சாட்டர்டேக்கானது முடிஞ்சிருச்சு. சாட்டர்டேக்கானது உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு போகக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார் கிட்ட சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே அவங்க இதை சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் காடை கிழிச்சு போட்டு உக்காந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்குறாப்புல. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இருப்பில்ல. ஏன்டா டேய், அவர் ஒரு கேள்வி கேட்டார்னா எல்லாருமே என்னடா வந்துட்டு இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும் அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கடைசியில் இது வந்து ஒரு ஆள் தான் ஜெயிக்க போகிறது. ஸோ மெனி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது மக்களே. ஸோ எக்ஸைட்டிங் வீக்ஸ் ஆர் கம்மிங் ஆன். ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே ஓட் போடுங்க உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம், இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் விஜேஸ் வந்துட்டு பயங்கரமாக திட்ட போகிறாங்க, அடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவர் பண்ண ரோஸ்ட் அப்படி என்னென்ன விஷயத்தெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருந்ததுனால அங்கே வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் சொல்லியிருக்காங்க வந்துட்டு முத்து வந்துட்டு அக்ரெசிவாக ஆனார் சார், ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இது என்ன இது ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ முத்துக்கு கிளாப்ஸ் இருக்கா இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முத்துக்குமே கிளாப்ஸ் இருக்குங்க. பட் கம்பேர்ட் டு சௌந்தர்யா பவித்ரா கொஞ்சம் கம்மி தான் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருக்க போது. இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு அடி சும்மா பார்த்து விசில் தெரிக்க போகுது. ரயான் வந்துட்டு டிடிஎஃப் ஜெயிச்சாரா, இன்றைக்கி ரயானுக்கு ரோஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே நாளை சண்டே எபிசோடில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு சும்மா தெரிக்க போகுது, சும்மா விசில் பறக்கும். ராணவ் அவர்களுக்கு நம்ம வந்துட்டு நேராக யாரையுமே சேவ் பண்ணாமல் டேரெக்டாக எவிக்ஷன் பண்ணிடுறாரு. எவிக்ஷன் பண்ணிவிட்டு ஏவி போடுறாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மேட்டர்லாம் நடக்குது.
ஸோ இதுதான் மக்களே, இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது இன்றைக்கி எபிசோடில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராணுவ எலிமினேட் ஆனது ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அன்ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் தான் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முத்துக்கு வந்து இந்த நடந்த ரோஸ்ட் வந்துட்டு ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு முத்துனால வந்துட்டு ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.